என்ன பாய் டப்பு அங்கிள் சொல்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது நாங்கள் இனி ஹெல்பிங் வீடியோ செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள்ற ஒரு கதை பேச்சு வந்த இடத்துல வந்து நான் நார்மலாக வந்து சொல்லி விட்டேன். அதாவது வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி விட்டேன். நான் உங்களால் நிறைய ஏழைகளின் வாழ்வில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் உருவாக்கிய எங்கள் அன்பான கிருஷ்ணா அண்ணா குட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருக்குது. கவிதா செஞ்சது மீண்டும் உங்கள் உதவி திட்டம் தொடர இறைவனை துணை புரிவான், வாழ்த்துக்கள் நண்பா. தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறேன் ரசிச்சு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. எனக்கு ஆள்ற வடியில் வந்து தான் விருப்பம். ஆள் ஓடும் கண்டாடு கிரி கிரி பெண்டு அளவுக்குள்ள வடியாக பிடிக்காட்டி சரி அங்கே அடுத்த ஆணிக்க கிடப்போம். மண்டை அது இதை திறந்து ஓட்டு போடுதா நமக்கு விளக்குறதுக்குடா அண்ணா விஷயம் தெரியும் ஓட்டை பண்ணி போறாரு. ஆளு வந்தாலும் விட மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணம் பரிந்துறையில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இப்போ வந்து என்ன விஷயம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் வந்து கொஞ்ச நாளாக வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது வீட்டிலேயும் வந்து. அதால் வந்து நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. வந்து நாங்கள் வந்து லண்டனில் இருந்து வந்த ஒரு அங்கிள்ற வீட்டை போய் அழகான ஒரு விருந்து உபசாரத்தோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதே மாதிரி அந்த வீட்டையும் வந்து சுற்றி காட்டியிருப்போம். மேலே அழகான ஒரு வீடு, அற்புதமான ஒரு வீடு, எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. நேற்று அந்த நல்ல வீடு நல்லா அழகாக இருந்துச்சு. அப்போ அது அந்த வீடியோ போட்டிருந்தோம். அப்போ இன்றைய தினம் வந்து வீட்டை எங்களுக்கு வேலைன்ற விட வந்து வேலையாட்கள் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று இருந்தது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது என்னென்னா நாங்கள் ஒரு எப்படியும் ஒரு 5-6 மாதத்துக்கிட்ட வரும்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வடி ஒன்றில் வந்து வடியில் வந்து நானும் அக்கினியும் அண்ணாவும் வந்து ஒரு அதாவது பருத்துறையிலேருந்து உடுப்பட்டிக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து நாங்கள் அந்த என்ன சொல்கிறேன் அந்த கான்க்ரீட் போடுறதுக்கு வந்து அதை ஃபிட் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து அது என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியலை. அந்த பாக்ஸ் வந்து அண்ணாட மாமாட வீட்டை போயிட்டு நாங்கள் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை வந்து நாங்கள் அந்த எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அது வீட்டை தான் இருக்குது. அது சின்ன சின்ன தூண்கள் போட வேண்டி வந்தாலும்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி அது போட்டுட்டு இருந்தவங்க. அதில் வந்து அது வீட்டையே கிடந்தது, நிறைய நாளாக யூஸ் இல்லாமல் இருந்தது. அப்போ நிறைய நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போ அதை வந்து அவங்களுக்கும் ஒரு சின்ன தேவை ஒன்று வந்துட்டு போல். அப்போ வந்து அவங்க கேட்ட டைமில் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். சரி, அப்போ இன்றைக்கு வந்து அதை கட்டாயம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ அப்போ இன்றைய தினம் நாங்கள் வந்து என்னோடய எஸ்கேவியூ சேனலில் வந்து வீடியோ போடுறதுக்குமே வந்து வீடியோ இல்லை. அப்போ வந்து நான் ஜோஜம் வந்து சரி ஓகே, இப்போ வீடியோ போடாவிட்டால் நிறைய சட்ட சிக்கல், அதாவது சட்ட சிக்கல்ன்றதை விட எங்களோட உறவுகள் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆகிறாங்க. பிள்ளைங்க வந்து டென்ஷன் ஆகிட்டு என் வீடியோ போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே பேச்சு என்னத்தையா எடுத்து போடுங்க. நீங்கள் வந்து நாங்கள் இன்றைய தினம் ஒரு சின்னதாக ஒரு வீடியோவாக நாங்கள் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ண நாங்கள். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் வீட்டை இருந்து அந்த பாக்ஸை வந்து ஏற்றிட்டு நாங்கள் போயிட்டு அதை கொண்டு கையழிச்சிட்டு வரப்புறம் அதை தான் நீங்கள் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்களோட அத்துக்காயண்ணன் படிக்காரனோட பேர் அத்துக்காயண்ணன். அவர்கிட்ட நாங்கள் வந்து இப்போ காய்ச்சிட்டு வந்து நாங்கள் வாரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முதலே வந்து சொல்லிட்டு வந்து நாங்கள் அண்ணா ஒரு 15 நிமிஷத்தில் ஒருக்கா வீட்டு அடிக்குவாங்க, ஒருக்கா உடுப்பட்டிக்கு ஒருக்கா போயிட்டு வரணும்னு சொல்ல. சரி தம்பி அவர் சிக்கல் இல்லை வாரோம்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி அவரை பிடிக்கிறோம். நாங்கள்
போன வீடியோலேயும் வந்து பார்த்துருப்பீங்க ஆள் ஓட்டங்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஸ்பீட்டாக போகுமால். இப்போ வந்து அதில் கேட்டு எல்லாம் கதைச்சிட்டு வந்தாங்க. ஆள் இப்போ வருவாரன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுமால். அதுக்குள்ளே நாங்கள் கதைச்சிட்டு டக்குன்னு போயிட்டு சாமானை ஏற்றி கொண்டு கொடுத்துட்டு வர அப்புறம் அதுதான்ன்றது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதாவது நேற்றைய தினம் நாங்கள் போட்ட வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கதைச்சன்றதுக்கு அப்பால் வந்து அந்த அங்கிள் நேற்று நான் சந்திச்சு கதைச்ச அங்கிள் வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு கதைச்சிருந்தார். அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அப்படி நிறைய விஷயங்களை வந்து அங்கிள் வந்து சொல்லியிருந்தார். அப்படி சொன்ன ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அதாவது அவர் அதில் வந்து சொல்லி போட்டு வந்து அவர் விட்டதுக்கப்புறம் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். அங்கிள் சொல்கிற அந்த ஒரு விஷயம், அதாவது நாங்கள் இனி ஹெல்பிங் வீடியோ செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள்ற ஒரு கதை பேச்சு வந்த இடத்துல வந்து நான் நார்மலாக வந்து சொல்லிவிட்டேன். நான் சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோவில் வந்து அதாவது நீங்கள் அதாவது வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து நான் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி விட்டேன். நான் அந்த வேலை வந்து நிறைய கமெண்ட் வந்த மாதிரி இருந்தது நான் காலையில் பார்க்கும்போது. அப்போ அதை ஒருக்கா பார்ப்போம். நம்ம இப்போ ஒருக்கா சும்மா லைட்டாக வீடியோவில் வந்து எல்லாம் இல்லாட்டியும் ஒரு சில கமெண்ட்டுகளை வந்து நாங்கள் வாசித்து காட்டுவோம். அதில் வந்து செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம், ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போமா. அந்த வகையில் வந்து நான் ஒரு சில கமெண்ட்டுகளை வாசிக்கிறேன். அதாவது சூப்பர் நைஸ் ஹார்ட் அது இல்லை, மற்றது இந்த ஹெல்பிங் உதவி திட்டங்கள் வந்து செய்கிறதா இல்லையான்ற மாதிரி கமெண்ட் எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி திட்டம் தேவை நிச்சயமாக அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி சரியாக சொன்னீங்க அண்ணா, நான் கூட எத்தனையோ தரம் கால் பண்ணிருக்கேன், அது பதில் இல்லை, பட்டும் கேட்டேன், பதில் இல்லை, பட்டுமா பாட்டும் கேட்டிருந்த மாதிரி டைப் ஆகிது போல், பட்டும் கேட்டேன்னு. அதாவது சரியாக சொன்னீங்கன்னா நான் கூட எத்தனையோ தரம் கால் பண்ணிடுறேன், அதாவது அந்த கமெண்ட் போட்டிருக்கவங்களும் வந்து நிறைய தரம் கால் பண்ணியிருக்காங்க போல், கால் ஆன்சர் பண்ணுவோம். அதாவது நான் அந்த வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன்னா எங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் அவர் சொல்லி முடிஞ்ச அப்புறம் நான் கேட்டேன்னா எங்கள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்னென்னு சொல்லி கேட்குற டைமில் அங்கே வந்து சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து ஹோல் ஆன்சர் பண்ணுறல அதுதான் பிடிக்காதுன்னு சொல்லி, அந்த வகையில் வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கொமெண்ட்டை பார்ப்போமா. இன்னொரு கொமெண்ட் வந்துருக்குது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சயட் சாஹி அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியிலேருந்து உதவி திட்டம் மீண்டும் செய்யவும் மகன்களான கிருஷ்ணா கவிதா சக்கினி அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்குது. அதே மாதிரி கங்க்ராட்ஸ், அதே மாதிரி வாழ்த்துக்கள் தம்பியாகலன்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் வந்துருக்கு, ஹெல்பிங் வீடியோ செய்யுங்க, சூப்பர் சமையல், குட் பிளஸ் யூ கவிதாஸ் அண்ட் அக்கினி அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்குது. உங்களால் நிறைய வேலைகளின் வாழ்வில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் உருவாக்கிய எங்கள் அன்பான கிருஷ்ணா அண்ணா குட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து வாணி என்றவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, மீண்டும் உங்கள் அனைவரது உதவி திட்ட சேவை எம் மக்களுக்கு அவசியம் தம்பிமாரே, மீண்டும் தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் வந்துச்சு, ஜெயான்ற ஒரு ஐடியிலேருந்து பெரிய விருந்து என்ன சொல்ல பாருங்க, இந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார், அமீன், கண்களில் கண்ணீர் வருகிறது உண்மையில் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். உதவி செய்ய வேணும் கவிதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உதவி திட்டம் செய்யுங்கன்னு சொல்லி என்ன லிதியான்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்குது. அதே மாதிரி வந்து பிரியங்கா யோக பிரகாசம் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கிருஷ்ணா கவி யது நீங்கள் கட்டாயம் உதவி வீடியோ செய்ய வேண்டும், அவர் சொல்வது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்குது. இன்னும் ஒன்று கட்டாயம் உதவி திட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்குது. எஸ்கே தேங்க்யூ, குட் பிளஸ் யூ, டேக் கேர், ஓ வெரி நைஸ் ஃபேமிலி என்ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். ஹெல்பிங் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். அதே மாதிரி இன்னும் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் தம்பிமார் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்.
கிருஷ்ணா கவிதா சக்கினி மூவரும் உதவி வீடியோ போடுங்கள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொமாண்ட். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிற ரசித்து வந்து கொமாண்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில் வந்து கிருஷ்ணா கவிதா சக்கினி மீண்டும் உதவி திட்டம் செய்ய வேண்டும். சூப்பர் கவிதா சக்கினி அழகான பிளேஸ். அண்ணாவின் அன்பு சூப்பர். அண்ணா சொல்வது போல் மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். யார் உங்களை ஸ்டப் பண்ண நிற்கிறாங்களோ அவர்களுக்கு ஏழைகளின் கண்ணீர் சும்மா விடாது, கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொமான். அதே மாதிரி வந்து நம்மளோட சாந்தி அக்கா வந்து கொமான் போட்டிக்கா. உதவிக்கு ஆள் இல்லாமல் முடியாமையில் வாழ்கின்றவர்களுக்கு புரியும் அதன் வழிகள். ரொம்ப சுலபமாக உதவிகளை தடுத்து விடலாம், ஆனால் அதன் தாக்கம் அதை தேடுபவர்களுக்கு தான் புரியும். சிஷ்யன் உங்கள் விருப்பம் உதவுவது பற்றி முடிவெடுப்பது. நன்றி, வாழ்க வளவுடன் நட்பி என்று சொல்லி ஒரு கொமான். அதே மாதிரி வந்து இந்த இதுகளை வாசி இந்த தமிழில் அடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலேஸ்வரி என்ற அக்கௌண்ட்லேருந்து போட்டிருக்காங்க. சரியாக சொன்னீங்கன்னா கிருஷ்ணா கவிதா சக்கினி 3 பேரும் மறுபடியும் உதவி திட்டம் செய்ய வேண்டும். இதை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றும் அண்ணா உங்கள் விருந்து சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி. இப்படியே எல்லாரும் இருந்தால் நல்லது. ரொம்ப நன்றி. சரியான கதை. ஹெல்ப்பிங் வீடியோ செய்யுங்க, அதுதான் எங்கள் விருப்பம். நிறைய பேர் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் மறுபடியும் செய்யணும், வாழ்த்துக்கள், சந்தோஷம். வணக்கம் தம்பிமார், நன்றி. ஹலோ பிரதர்ஸ், நீங்கள் ஹெல்ப்பிங் வீடியோ கண்டிப்பாக செய்யணும். டுடே வீடியோ சூப்பர். அண்ணாவுடைய வீடு க்யூட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்டில் பீச் மாதிரி இருக்குது, சூப்பர். கவிதாஸ் போன் கைத்து கொண்டு காரோட வேண்டாம். ஏட்டா ஓடுறா நீ முத்தல். ஹாய் பிரதர்ஸ், நைட் குட் டு சி யூ. திரும்பவும் உதவி திட்டம் ஏழைகளுக்காக செய்யுங்க ஸ்கெட்டீம். சூப்பரான பாட்டு. லண்டன் அண்ணாக்கும் நன்றி. ஹாய் கவிதாஸ் அண்ட் ஜது, மீண்டும் உங்கள் உதவி திட்டம் தொடர இறைவனை துணை புரிவான். வாழ்த்துக்கள் நண்பா. சகோதரம் நன்றி. இதே மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய கொமெண்ட் வந்துருக்குது. அதாவது சந்தோஷம். நிறைய கொமெண்ட் வந்து கிடக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து ஆதரவாக தான் கொமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போ இதில் வந்து கட்டுக்கதை சொல்லுவோம்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட சேனல் அடித்து பார்த்தாலே நாங்கள் வாசித்த கொமெண்ட் எல்லாம் அதே மாதிரி நம்ம உண்மையுமே தான் சில பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருக்காங்க வந்து என்ன உதவி திட்டம் செய்ய வேணும் அப்படி. நார்மலாக தானே, நார்மல் தான் அது. அப்படி வந்து எல்லாருமே வந்து கொமெண்ட் போட்டிருக்காங்க. நாங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோலேயும் வந்து லைட்டாக வந்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. அந்த ஐடியல் எல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து ஐடியல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பேர்களே வாசித்து கொள்ள இல்லாமல் இருக்கும். அப்படியான ஒரு இதால் வந்து நான் நார்மலாக சொல்லி முடிச்சினாங்க. எனக்கு வந்து பயங்கர தடுமலை காய்ச்சி கொள்ள. உண்மையில இந்த டைமுக்கு அப்படி இருந்துக்கிட்டு பாத்தியா வானம். அதுதான் கேமரா கிளியர் இருக்கா. கிளைமேட் கொஞ்சம் இது மப்பும் மந்தாரமாக இருக்குது. அந்த வகையில் வந்து சந்தோஷம். அதே மாதிரி வந்து இப்போ என்ன சொல்கிறது வந்து நாங்கள் வந்து நேற்று போட்ட வீடியோவில் வந்து இப்படியான கொமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த சாமான ஒருக்கா கொண்டு போயிட்டு அதுக்கிட்ட என்ன நான் சொல்லி தான் வந்து நான் 15 நிமிஷத்தில் வருமாட்டேன். அது டக்குண்டு வரும், திடீரென வந்து இறங்கும். அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம். அப்போ நாங்கள் ஒரு லைட்டாக சின்ன பாடல் ஒன்று பாடிட்டு போவோம். ஏன்னா ஒரு தங்கச்சி ஒரு நம்ம அந்த முதல்ல கூட தங்கச்சி வந்து ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தது. இது ஒரு பாடுங்கன்னான்னு சொல்லி அந்த வகையில் அந்த பிள்ளைகிற பாட்டை நாங்கள் பாடிக்கொண்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு நாளைக்கு ஒரு சாங் பாடிங்களா அண்ணா, அப்பாக்காக நான் கேட்குற சாங் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த லிரிக்ஸையும் வந்து தங்கச்சி வந்து எழுதியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பாடலை வந்து பாடுவோம். ஏன்னா அது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிர் அணுவில் வரும் உன் உயிர் அல்லவா. அந்த லைன் வந்து வித்தியாசமா இருக்குடாப்பா. என்னடாப்பா படியா கடைக்குள்ள ஒரு லைன் ஒன்று எடுப்போமா? சரியா? ஆனந்த யாலை மீட்டுகிறாய், அடியஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்,
அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டும் அடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்றும் தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடியன்னில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பென்னும் கூடையை நீட்டுகிறாய் அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய் இப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாட்டு வந்து என்ன சொல்கிறது பாடையலாண்டில் தெரிய சில இதுகள் வந்து தட்டுப்படுது அதால் வந்து நாங்கள் இப்படியான பாட்டுகளுக்கு குறைவு இல்லாட நம்ம இங்கே லாங் டைம் இப்போக்குள்ள வந்து ஒரு இடைக்காலத்து பாட்டு போட்டால் போகிறோம் நாங்கள் என்ன அதால் வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை ஒன்று கொடுத்துருக்கோம் மழை வரப்போ திருப்பி அடித்து ஆளை கூப்பிடும் முதல் அப்போ வந்து சந்தோஷம் அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அதுக்காயால் நான் கூட்டிகிட்டு நாங்கள் இந்த சாமானை வந்து ஒரு ஏற்றிட்டு போய் கொண்டு இறக்கிட்டு வர அப்புறம் அதை தான் இன்றைய நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் யோசிப்பீங்க என்னடாப்பா வீடியோக்கள் இது வரல அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வீட்டை நிற்கிற ஒரு சுச்சுவேஷனால் வந்து எங்களுக்கு வெளியிடங்களுக்கு போய் அந்த வீட்டு வேலைகள் நடக்கிற வெளியிடங்களுக்கு போய் எங்களுக்கு வீடியோ செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு சுச்சுவேஷனால் தான் இப்படியான வீடியோக்கள் கட்டாயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வீடியோக்கள் வந்து நாங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து கட்டாயம் எடுத்து போடுவோம் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் வித்தியாசமான கண்டென்ட்கள் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி போடுவோம் கட்டாயம் இப்போ வந்து வீட்டை நிற்கிற ஒரு காரணத்தால் வந்து கிடைக்கிற வச்சு சாப்பிடுவோம்ன்ற மாதிரி கிடைக்கிற வீடியோக்களை வந்து நாங்கள் போட்டு கொண்டு வரோம் கட்டாயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோ நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ஆள் வந்து வருவாரானே வந்தால் டக்குன்னு ஏற்றிட்டு சரியா ஓகே இப்போ கொண்டு வந்து எவ்வளோ ஆளுண்டா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் முன்னா வரும் போல அம்மா வெயிட்டுக்கு குறை ஒன்றும் இல்லைடாப்பா சரியா வெயிட்டாக கிடையாது இதும்புடாப்பா நான் ரவரண்டு ரவர்லேயும் போடுறாங்க சீனாவிலையும் போடுவாங்க ரவரில் ஸ்ரீலங்காண்டெலாம் இரும்பில் போடுறாங்க ரவரில் போடுறதா அது சீனாவில் அதான் நான் ரவர் ஸ்ரீலங்கா இரும்பு அம்மா எனக்கு விருப்பம் என்ன தெரியுமோ நாயிவன் அப்பப்பா பொல்லாதவன் கையல் பட்டா சரி என்ன சொல்ல வந்து நீ என்ன சொல்ல வந்து நீ அவ்வளோ எங்கே ஒரு அவ்வளோடா சரியோ செட்டு எனக்கு ஆள்ற வடியில் வந்து தான் விருப்பம் ஆள் ஓடும் கண்டாடு குரி பெண்டு அளவுக்குள்ள வடியாக பிடிக்காட்டி சரி அங்கே அடுத்த ஆணிக்க கிடப்போம் வெட்டில் அப்படித்தான் போவோமாப்பே அவனை போய் தரும் கம்பலாம் கொடுக்குற ஆஜி நாங்களும் வரத்தானே வேணும் ஒரு ஆள் இடையில் அடிச்சுட்டு போனா ஒரு வட்டி 10,000 ஆகுது இல்லை நான் பின்னுக்கு நிற்கும் முன்னுக்கு இருந்து போனா ஆனால் பின்னுக்கு இருந்து வர ஷோ மாதிரி வராதுல்லோ காற்று பிடிப்பா வரண்ணா சரியாப்பே வழி கூட ரைட் எடுங்க ஓய் ஆள் டக்குன்னு ஏர் ஓட்டுறாப்பா ஆள் வேணுமென்றாப்பா ஆள் வேணுமென்று ஓடும் நான் சொன்னேன் தானே ஆள் வட்டில் அடுத்து ஆணிக்க விட போகணும் அதுக்கு ஆயாச்சுன்னா ஓடி காட்டுவான் அப்பா நாங்கள் எங்கே 1000 ஒரு நாள் ஆளை தான் கூடுதலாக பிடிக்கிறேன் அதனால் ஆளுக்கு தெரியும் நல்லா காற்று விழுகிறாப்பா இது எவ்வளோ காலம் நெய்யா கொண்டு வந்து ஒரு 5,000 பாரு அதுக்கு கூட தான் அதுக்கு கூட கூடுமே 1000 குறையாயிரும் புடி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருத்துறை டவுனால் ஓடும் ஆனால் இப்படியான காற்றுக்கள் இரவையில் அடிக்கிற குறை போல என்ன இரவையில் அடிக்கா பகலில் அடிக்கிற கூட அதுதான் அழைக்கிற விலங்கு தெரியாதப்பா முதல்ல விலங்கு
ஆள் ஓட்டம் தான். ஆள் ஓடும். ஏன்னா பார் அந்த மத்திய வெட்டில் ஒரு வெட்டு போட்டு அது பாட்டு போட போகுது. அது இதை திறந்து ஓட்டு போடுறா பாட்டு. அது நமக்கு விளக்குறதுக்குடா. பார்த்தா மட்டும் அம்மா அழகா காடு இடவுங்களா ஓட்டு. அதுக்கு தான் அடுத்த ஏரியா திறந்த ஏரியா. நான் ஓரத்தையும் காட்டுக்கிறேன். பேரெல்லாம் வச்சுக்கிறான் அவள். அடிச்சேன். என்ன சொல்றது, இப்போ நம்ம போயிருக்கதே இல்லை. இருந்தாலும் சரி இல்லானே நம்ம போய் எடுத்து வந்து நம்ம போகக்குள்ள இப்படியான அனுபவங்கள் எடுக்கலாடா அப்பா. கொண்டு போய் கொடுத்து போட்டு வந்தா நல்லண்ணே. பார்த்து ஓடுங்கண்ணே. அண்ணையா சொல்கிறேன் பார்த்து ஓடுங்க. ஆளு விலகு அதான் கண்ணோடு கண்களேற்றும் கண்டூர தீபமே. அண்ணை விஷயம் தெரியும். ஓட்டை பண்ணி போறாரு. ஆறு ஆளு தெரியும். அண்ணா முடியண்ணே. ஆளை விடாம 130 முடியும் ஆளை வாரகி பிடிக்க போல கிடக்கு. முடியும் ஆள் போட்டு ஆளை விட்டு கொடுக்கலடா. நாங்கள் போட்டி தான் ஓடி போகுது. பக்கத்தால வருகின்ற சோகங்கள் நிரந்தரம் இல்லையே, சிறகுகள் சரி என்றால் என்ன ஃபீல் பண்றேன். உண்மையிலே இப்படி காற்றுகள் அடிக்கிறது குறைவிடாப்பா. அது இப்படி வானங்கள் போகலாம் வந்து இப்படி காற்றுகள் வந்து அடிக்கும் போகுமா. ஆனால் இதே மாதிரி காற்றுகள் இதுவே அடிக்க மாட்டா. இப்போ நித்திரக்குமா அந்த மாதிரி போகுமா. இதோட என்ன பாடுறாப்பா பாடுறேன் படுக்கிறதுக்கு. பார்த்து பார்த்து அந்த பைக்கை போட்டு வரவாதி வரையும். ஆனால் பயங்கரமான டிரைவரா. விடாதீங்க பிடிங்கோ. மீட்டர் பிடிப்பா. எதுவா போகுது எதுவா போகும் மீட்டர் காரணியா. இந்த கோவிலால் இதுவே போனா லைட் போட என்ன வடி வரும் தெரியுமா. மணியா இருக்கு போனா நல்லா இருக்கு. விரைவில் வந்து திருவிழா முடிஞ்சு அந்த மியூசிக் ப்ரோக்ராமில் நடந்து அந்த மியூசிக் ப்ரோக்ராமில் நடந்தது. திருவிழா முடிஞ்சு. ஓ ஊரூரா போகிற மேக கூட்டமே எங்களை போக கண்டீரோம். ஊருக்கு வழக்கேற்றும் சூரியனே கூட்டம் கும்பம் வாழ் ஜிங்கல் டிரைவர் கடிஞ்சிக்கல் ஆள் இந்த காலத்து டிரைவர் இல்லை, அந்த காலத்து டிரைவர். வண்ட பாத்தியா இந்த வண்டம் பார் எப்படி இருக்கு. ஃபுல்லாக வெங்காயம் நாட்டிருக்காங்க. ஓட்டக்காணி எல்லாம் ஃபுல்லாக
நல்ல விஷயம் ஒன்று இப்போ நீ செய்கிறது நல்ல விஷயம் ஒன்று ஒரு சைடாக வாங்கண்டா சரி இல்லாடி ஆறு மணி நீ காட்ட வாங்கி ரைட் எடுங்க ஓடும் ஓடும் ஃபுல்லாக சொல்லு ஃபுல்லாகிறது பணம் வருத பாடுறாப்பா அவ்வளோ வழியாக இருக்குது பனை சோழன் பாக்கி ஒரு ஆசையாக தான் இருக்கு ஃபுல்லாக பண்ண இது ஃபுல்லாக பண்ண தான் ஃபுல்லாக பண்ண ரொம்ப குடிக்கலாம் போல ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ முதல்ல இப்படி தாண்டா சின்ன வயசுல சின்ன வயசில் பஸ்ஸுக்குள்ளே இருந்து நான் தானே ஓடுறேன் நான் பின் சீட்டில் இருந்து ஓடுறேன் கவலை காலையில் நெருக்கப்பட்டிருப்பேன் ஓ ஓமாம் ஆத்தே கடை வெள்ள கூடி என்ன போய் தான் ஓர போகுது அடே சைக்கிள் வெள்ளோட அடி ஓட்டல பாருங்க நான் கேட்டு கவனம் அந்த வேலி கம்பியெல்லாம் பொழுது திருப்பி கவனம் வெட்டப்பா வெட்டப்பா நான் வெட்டு இந்த வேலி வரதுனால அவ்வளோ கவனமா இருக்கு வேலி கம்பியில் ஒழுகு போட்டா தொங்கி திருப்பா நான் வேலையில நீ கேமரா ஓட்டுவோம் அப்படி வரக்குள்ள அப்படியே ஏற்றிட்டு போ ஆத்தே சொத்தையில் அடிக்குது கம்பு முடியும் ஓ ஓ வெட்டுதாது சந்தன கட்ட ஆட்டம் அக்காவு தெரியும் நேர போடும் 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 எலிம் அவர் ரேஜில் விடுறது தான் அப்படி எடுத்தவர் ஒழுங்கே கொடுங்களா அவர் ரேஜில் விடுறதுக்காக தான் அப்படி எடுத்தவர் ரைட் அப்படியே போட்டு ரைட் போட்டு நல்ல ஒரு நாய் உண்டு நீக்கி பட்டா உயிர் இல்லை நிக்கட்டும் டப்பா நாய் கொஞ்சம் திறந்துடும் அடிக்கடி என்ன பாய் டப்பு சாப்பாட கார் இல்ல திறந்து விட்டியோ அப்புறம் நாங்கள் உள்ள வரலையோ நீங்கள் அதை பாருங்க நான் இது வரேன் தப்பிச்சாரி உள்ள வரதா கதை முடிஞ்சு வெளியில் வைக்க என்ன நான் உள்ள வரலடா வருது நிமித்தி வைப்போம் இப்போ திறந்து விட்டா சரி என்ன எங்கட வாடு ஓ அவ்வளோ ஆக்ரோஷமா நீங்க உண்மையில ரெண்டு விதத்துல போயிடும் ரெண்டு நேரத்தில் போயிடும் ஓ பாரம் போயிது ஆள் சிக்கன் என்ன இது ஆல் சீசனோ ரோட் பில்ல புறா என்ன முன்னே கொஞ்சம் பெண்டுகள்ல எல்லாம் நிக்கலாடா பாரமா ரைட் அப்போ வந்து சாமான் இறக்கிட்டோம் அப்போ வந்து ஆள்ற ஓட்டங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வார வழியே பார்த்துருப்பீங்க அதால் நாங்கள் இப்போ கமரா கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு இடிக்க போகிறோம் பேசான் கடிஞ்சு இன்னைக்கு போயிடாங்க போய் தான் சந்திப்போம் சரி அப்போ நம்ம இது கண்டினியூ பண்ணணும் ஓட்டம் தான் அப்படியும் எவ்வளோ டைம்டா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போய் வந்தாச்சேண்ணே
போய் வந்தாச்சு அரை மணிச்சு அதுக்குள்ள என்ன சொல்கிறோம் ஓட்ட நெருப்பு நான் சொல்லணும் அப்படியே பேசுவோன்ட்டு பட்டா ஓ அண்ணா நெல்லு டக்குன்னு வாரன் பேச எடுத்தா எவ்வளோ 2 ரூபாய் சரி ஓகேயா நன்றியா போய்தான் ஓட்டம் தான் ஓட்டம் நெருப்புடாப்பா நிற்கலாம் கடை பின்னுக்கு ஓடுற அதான் ஓடுறாளே தெரியா பின்னுக்கிறாள் தான் தெரியும் சரியா போய்தான் இப்போ எடுக்கும் எடு கொண்டு வர ஆள் இது மட்டும் பா அதானே நெருப்புஞ்சோறுண்ணா ஆள் ஓடுவோம்ப்பா வண்ட வாட்டு அத்துக்காய் அண்ணா என்னோட பேர் அத்துக்காய் அண்ணா சரி சரி